வணக்கம், வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நண்பர்களே! பார்த்துட்டு போயிடுங்க. அப்படியே போய் சட்னிலாம் அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். அம்மா இட்லி ஊத்தி வந்துட்டாங்க. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். அதுதான் இது பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் ஆனா இது என் ஃபோன் இல்ல. எங்க அத்தை பையன் ஃபோனு. அதுக்கப்புறம் அப்படியே காலைல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல யாரும் இல்ல. சாப்பாடும் எதுவும் இல்ல. அதனால ஒரு மாதுளம்பழத்த ஜூஸ் கலர்லாம் போட்டு அடிக்கிற மாரி அடிச்சு உதறி போட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டேன். உக்காந்ததுக்கப்புறம் சரி சும்மா தானே இருக்கோம். சரி போயிட்டு போஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு 2 போஸ போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு நானும் வெளில வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் தூரம். அப்படியே நடந்து கடைக்கு வந்து அட்னஸ போட்டேன். அட்னஸ போட்டு நானும் அங்கிளும் தான் இன்னைக்கு வெளியில போனோம் சிதம்பரத்துக்கு. அங்கிள் பார்த்தீங்களா பாய்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜூஸ குடிச்சோம். ஜூஸ்க்குள்ள ஒரே கும்பலு. அப்படியே ஜூஸ வழக்கம் போல குடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வர வழில நம்மளுக்கு வீட்ல யாரும் இல்லையா, அதனால பிரியாணிய கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிரியாணிய நல்லா கட்டிட்டு வந்துட்டேன். சரியான வெயிலு தாங்க முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இதில வேற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, "24 ஹவர்ஸும் நீ வந்து ஏசிலயே தான்டா உட்காந்துருக்க. ஜாலியா இருக்குடா" அப்படின்னுவாங்க. அப்ப ஆகும் பாருங்க ஒரு டென்ஷனு இந்த வெயில்ல சுத்தும்போது. அப்பான்ட்டு இருக்கும். சரி என்ன பண்ணுறது ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு தூக்கத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் கடைக்கு போனா, ஐஓபி பேங்க் போயிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு, "இந்தா நேத்து நீ தானே ஏசிலாம் கிளீன் பண்ணி வீடியோ போட்டிருந்தா, இதையும் கிளீன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கிளீன் பண்ணிட்டு சும்மா போய் பார்க்குறேன். 1K சப் அடிச்சிட்டோம். ஒரே ஜாலி எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்து கேக்க வெட்டி அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டேன். எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு சந்திப்போம். டாட்டா.